ஆவடி விமானப்படை தேர்வில் ஆள் மாறாட்டம் அம்பலமாக்கியிருக்கிறது. விமானப்படை நிலையத்தில் நடந்த மத்திய அரசின் பணியாளர் தேர்வில் அதிர்ச்சி அளிக்கும் ஆள் மாறாட்ட முயற்சி தற்பொழுது அம்பலமாக்கியிருக்கிறது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தேர்வில் வேறு நபர்களுக்கு பதிலாக போலி ஆவணங்களுடன் தேர்வு எழுத முயன்ற 2 உட்பட 4 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களுடன் மொத்தம் 4 பேரை முத்தா புதுப்பேட்டை போலீசார் தற்பொழுது கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்பொழுது விமானப்படை தேர்வில் ஆள் மாறாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவர்கள் யார் என்பதான விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. சென்னை ஆவடி விமானப்படை நிலையத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் பணியாளர் தேர்வில் ஆள் மாறாட்ட முயற்சியில் ஈடுபட்ட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்வில் வேறு நபர்களுக்கு பதிலாக போலி ஆவணங்களுடன் தேர்வு எழுத முயன்ற 2 உட்பட தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களுடன் மொத்தமாக 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். ஆவடி விமானப்படை நிலையத்தில் LDC CMDD பணிக்கான எழுத்து தேர்வு நேற்று காலை நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்வில் ஆயிரக்கணக்கானோர் தேர்வு எழுதிய நிலையில தேர்வு மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு சிலர் மீது சந்தேகம் என்பது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் பெரும் முறைகேடு என்பது நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விசாரணையில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜிந்த் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌரவ் என்பவரும், அமன்குமார் என்பவருக்கு பதிலாக அனில் என்பவரும், சுனில் என்பவருக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வைத்திருந்த ஆவணங்கள் போலியானவை என்பதும் அதிகாரிகள் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சவான் மற்றும் தீபக் ஆகியோரிடம் இருந்து தேர்வில் சட்டவிரோதமாக தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட GSM டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் என்ற தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தேர்வின் ரகசியத்தை நம்பகத்தன்மையும் சீர்குலைக்கும் வகையில இந்த சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விமானப்படை அதிகாரிகள் சத்யேந்திரகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களிலிருந்து போலி அடையாள ஆவணங்கள், மின்னணு தொடர்பான சாதனங்கள் மற்றும் தேர்வில் முறைகேடுக்காக பயன்படுத்த திட்டமிடப்பட்ட பிற பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆள் மாறாட்டத்திற்கு பின்னால் செயல்பட்டது தேர்வு மோசடி கும்பலா அல்லது மேலும் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு உள்ளது, வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்கள் அடிப்படையில போலீசாரும் விமானப்படை அதிகாரிகளும் இணைந்து விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பான விமானப்படையின் பணியாளர் தேர்வில் முறையீடு முயற்சி நடைபெற்றது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் தேர்வு பாதுகாப்பு நடைமுறைகள் மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் இந்த சம்பவம் உணர்த்தியிருப்பதாகவும் ஒரு தரப்பில் இருந்து தகவலும் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.